ஓம் தொலைக்காட்சி செய்திகள். எதிர்வரும் வியாழக்கிழமை சிவன் ஆலயங்களில் பிரதோஷ விரதம் அனுஷ்டிக்கப்பட உள்ளது. எதிர்வரும் 14ஆம் திகதி வியாழக்கிழமை தேய்பிறை பிரதோஷ விரதமாகும். சிவன் ஆலயங்களில் சிறப்பு அபிஷேகங்கள், பூஜை வழிபாடுகள் நடைபெறும். இந்த பிரதோஷ விரத வழிபாடு தொடர்பில் சர்வதேச இந்து மத குருபீடாதிபதி ஸ்ரீ சாஸ்தா பீட குரு முதல்வர் மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் விளக்கம் அளித்தார். ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். எதிர்வருகின்ற 14/5/2026 வியாழக்கிழமை அன்றைய தினம் சிவனாலயங்களிலே சாயங்கால வேளையிலே நடைபெறுகின்றதாகிய பிரதோஷ விரத பூஜை வழிபாடு. பிரதோஷ காலத்திலே சிறப்பான பூஜைகள் வழிபாடுகள், அங்கே நந்தியம்பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள், சிவலிங்க பெருமானுக்கு அபிஷேக ஆராதனை நடைபெற்று இந்த பிரதோஷ மூர்த்தியாக உற்சவருக்கு விசேஷ தீபாராதனைகள் எல்லாம் நடைபெறும். இந்த நந்தியம்பெருமானத்திலிருந்து இவ்வாறு இந்த தீபாராதனை நடைபெறுகின்ற பொழுது அந்த நந்தியினுடைய 2 கொம்புகளுக்கு நடுவிலே இறைவன் ஆனந்த தாண்டவம் ஆடுவதாக பிரார்த்தனையிலே வழிபாடுகள் செய்கின்ற ஒரு சிறப்போடு கூடியது. இந்த பிரதோஷ காலத்திலே ஏனைய காலங்களைப் போல் ஆலயத்தை வலம் பெறுவதல்ல. நந்தியம்பெருமானத்திலிருந்து ஆரம்பித்து கோமுகை வரை சென்று மீண்டும் நந்தியம்பெருமானத்தில் வந்து இவ்வாறு 3 முறை வலது பக்கமாகவும் இடது பக்கமாகவும் இந்த சோம சூத்திர பிரதட்சணம் என்கின்ற வகையில் இந்த வழிபாடு செய்து கொள்வார்கள். இது எதற்காக இவ்வாறு வலது பக்கமும் இடது பக்கமும் மாறி மாறி வருகிறார்கள் என்கின்ற பொழுது, இது தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்தை பெறுவதற்காக திருப்பால் கடலை கடந்த பொழுது அமிர்தத்துக்கு பதிலாக ஆழகால விஷம் தோன்றியது. செய்வதறியாது நின்ற தேவர்கள் அங்கிருந்து கலைந்து ஒரு பக்கமாக சென்று இறைவனிடத்திலே முறையிலாமல் செல்லுகின்ற பொழுது அங்கே ஆழகால விஷம் வருகிறது என்றது மறுபக்கம் ஓடி வந்தார்கள். இவ்வாறு அங்கும் இங்கும் அலைந்ததை எல்லாம் ஞாபகப்படுத்துகின்ற வகையிலே இந்த வழிபாட்டிலே சோம சூத்திர பிரதட்சிணமாக வலது பக்கமாகவும் இடது பக்கமாகவும் வலது பக்கமாகவும் இடது பக்கமாக மாறி மாறி வணங்கி வழிபாடு செய்த அந்த சிறப்பு தான் இந்த பிரதோஷ காலத்திலே நடைபெறுவது. இந்த பிரதோஷ காலத்திலே பிரதோஷமூர்த்தி பலம் பெறுகின்ற பொழுது தேவார திருமுறைகள், வேத மந்திரங்கள், சங்கநாதங்கள், மங்கள தபில் நாசுர இசைகளோடு பலம் பெறுவார்கள். ஒரு முறை விளம் பெறுகின்ற பொழுதும் 3 முறை விளம் பெறுகின்ற பொழுது முதலாவது பிரதட்சணத்திலே வேத பாராயணம், ருத்ர பாராயணங்களோடும், 2வது முறை விளம் பெறுகின்ற பொழுது தேவார திருமுறைகள், சிவபுராணங்களோடும், 3வது முறை சங்கநாதங்கள் முழங்க, செகண்டி வாத்தியங்கள் முழங்க, தவில் நாதஸ்வர இசைகளோடு வலம் பெறுகின்ற சிறப்போடு கூடிய இந்த பிரதோஷ காலத்திலே நாமும் ஆலயங்களிலே சென்று பிரதோஷ விரத அனுஷ்டானத்திலே ஈடுபட்டு இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்கிறோம். வணக்கம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.